Hi friends, welcome back to our channel. Finally, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேவையான டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குரூப் 4 tnpsc.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 30/1/2024 28/2/2024 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டைலை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா வழக்கமாக வரக்கூடிய விஓஓ இளநிலை உதவியாளர் தட்டச்சர் இந்த பதவிகள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வனக்காவலர் வனக்காப்பாளர் அப்புறம் வந்து ஆய்வக உதவியாளர் அதாவது 12th முடித்த கேட்டகரியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10th முடித்தவங்களும் குரூப் 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் 12th முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது கீழே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2024 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024 சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து ஜனவரி 2025 ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படின்ட்டு கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். வனக்காப்பாளர் ஆய்வக உதவியாளர் போஸ்ட்டு கொடுத்துருந்தாலும் வழக்கமாக அப்ளை பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் 4க்கு அப்ளை பண்ணாவே அந்த போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் பங்கேற்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் விண்ணப்பத்தை வந்து திருத்தறதுக்கான டேட்டும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு 3 நாள் வந்து 4/3/2024 6/3/2024 வரைக்கும் வந்து விண்ணப்பத்துங்களை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நீங்கள் வந்து விண்ணப்பங்களை கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து திருத்திக்கலாம். அதே மாதிரி பதவி விருப்பத் தேர்வு. ஸோ இந்த வனக்காப்பாளர் வனக்காவலர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான 12th முடிச்சிருந்தால் தான் வந்து நீங்கள் அந்த விருப்பத்தினை வந்து தேர்வு செய்யணும். அப்படி இல்லைனா வந்து அனைத்து பதவிகளுக்கும் என்ற விருப்பத்தினை வந்து செஞ்சுன்னா நீங்கள் வந்து குரூப் 4 ப்ளஸ் இந்த போஸ்ட்டுக்கும் சேர்த்தியே நீங்கள் வந்து 1 கிளிக்கில் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வழக்கமாக கொடுக்கக்கூடிய குரூப் 4 போஸ்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விஓ வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய போஸ்ட்டு 108 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வந்து பார்த்திங்கன்னா 2442 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிணையம் ஒரு 44 வேகன்சிஸ். மற்ற பணி நிறுவனங்கள் அதாவது தமிழ்நாடு சார்பு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தட்டச்சர் ஒரு 1653 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு மற்ற நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுருக்கெழுத்தல் கவர்மெண்ட்டில் ஒரு 441 வேகன்சி, மற்ற நிறுவனங்கள்லையும் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான வேகன்சிஸ் வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குனர் பால் அளவையாளர் இந்த வேகன்சிஸ்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான வேகன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆய்வக உதவியாளர் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கமாக கொடுக்கக்கூடிய வரித்தண்டல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தொழிற்சாலை உதவியாளர் அப்படிங்கிற வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வனக்காப்பாளர் வனக்காப்பாளர் ஓட்டுநர் வனக்காவலர் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் இந்த வேகன்சிஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வனக்காவலர் அண்ட் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் மற்றும் வனக்காப்பாளர் ஒரு பல்க் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேகன்சி கிட்ட வந்து இந்த வேகன்சிஸே வந்து வரக்கூடியதாக இருக்குது. டோட்டலாக 6244 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வழக்கமாக இருக்கக்கூடிய குரூப் 4 வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வனக்காப்பாளர் வனக்காவலர் இது இல்லாமல் கம்மியாக தான் வழக்கத்திற்கு மாறாக கம்மியாக தான் இருக்குது. இந்த வருடமும் பார்த்திங்கன்னா குரூப் 4 வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் முறையில் தான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 மார்க் இருக்குது. அதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. 180 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 90 கொடுத்துருக்காங்க தமிழ். அப்புறம் பார்த்திங்கன்னா திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுரையீரல்னு சொல்லி ஆப்டிடியூட் டெஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25, அதில் பொது அறிவு ஒரு 75 அது வந்து 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வந்து குறைந்த இது வந்து 40%. ஓகேங்களா? 60 மதிப்பெண். இது எல்லாம் சேர்த்து தான் வந்து 90 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து கட் ஆஃப் கிடையாது. அது வந்து கட் ஆஃப் அதுக்கும் மேலே இருந்தால் அந்த லிமிட்டில் இருந்தால் ஸோ 90க்கு மேலே எடுக்கணும். 90க்கு கீழே போனாவே வந்து அவங்க ரிஜெக்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கவுன்சிலிங்கில் பங்கேற்பதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழில் வந்து 60 மார்க் எடுக்கணும். 150க்கு 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
வயது வரம்பு பொறுத்தளவுக்கு விஓவுக்கு 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து பொதுப்பிரிவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற வந்து பல்வேறு வகுப்பினருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ரிசர்வ் கேட்டகரிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வயது வரம்பு வந்து விஓவுக்கு 42, அப்புறம் தட்டச்சர், இளநிலை உதவியாளர் இதுக்கெலாம் வந்து 37, எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர் இவங்களுக்கு, பிசி பிசிஎம் அண்ட் எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 34 கொடுத்துருக்காங்க. இதில் வயது வரம்பு இல்லாத கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இளநிலை உதவியாளர், சுருக்கெழுத்து தட்டச்சர், அரசு சார்ந்த நிறுவனங்களில் வந்து வயது வரம்பு கிடையாது. பணக்காப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 37 வயது வந்து உச்சபட்ச வயதாக வந்து ரிசர்வ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரலுக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 32 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது 21 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே கீழே டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுவதையும் படித்து பார்த்து தான் நீங்கள் அப்போ விண்ணப்பிக்கணும். உச்சபட்ச வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கவங்க வந்து 60 வயது தான். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த தேர்வு எழுத முடியாது. ஓகேங்களா? கல்வித் தகுதி மற்றும் தொழில்நுட்ப கல்வித் தகுதின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கல்வித் தகுதி அப்படிங்கிறது SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் இவங்களுக்கு வந்து கணினி அளவில் தானியங்கமான சான்றிதழ், கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், அதேமாதிரி தட்டச்சருக்கு வந்து அந்த தட்டச்சில் வந்து முதுநிலை மற்றும் தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் அதற்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காமல் போகலாம். அதனால் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு கொடுங்க. ஆங்கிலத்துலேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் போஸ்டிங் இருக்குது. பால் அளவையாளர் நிலை 3 இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் பெறப்பட்ட ஒரு பட்டம், கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுறவு பயிற்சி, ஆய்வக உதவியாளருக்கு 12th முடிச்சிருக்கணும். அதுலேயும் வந்து அந்த குரூப் 1 முடிச்சிருக்கணும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல் பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்து தொழிற்சாலை உதவியாளர் அவங்களும் வந்து 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th + ஐடி. வனக்காப்பாளர் வந்து 12th இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அவங்க 12th + போக்குவரத்து ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும். வனக்காவலர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th தான். அதே மாதிரி பழங்குடியினர்லையும் அதே குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச 10th முடிச்சிருந்தாவே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச கல்வித் தகுதி அப்படிங்கிற 10th வந்து 35% முடித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கூட்டுறவு சங்கங்கள் வரக்கூடிய ஜாப்புக்கு கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி உங்கள் தட்டச்சு கிடையாது, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கிடையாது, கூட்டுறவு பயிற்சி கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வனக்காவலர் இவங்களுக்கு வந்து உடல் தகுதியும் கொடுத்துருக்காங்க. இந்த உடல் தகுதி நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னாலும், அதாவது உயரம் மற்றும் மார்பளவு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்களும் வந்து இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாம். ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பின்னாடி நீங்கள் போஸ்டிங் அலோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இதற்கான தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்வு முடிவு போட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2-3 மாதத்தில் அலாட்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து ஃபைனலாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேர விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. எந்தெந்த ஊரில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கு வந்து மேக்ஸிமம் அனைத்து தாலுக்காலும் வேக்கன்சிஸ் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது தெரிஞ்ச விஷயம்தான். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.